கொண்டையில் வச்சிருவான். அப்படியே இந்த தேக்கு மரம் மாதிரி வாறு வாரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த மீனை சுவைக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, அப்படியே இந்த நாட்டு மீன்ல தான் கொழுப்பு தாண்டம் ஆகும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பிடாமா. அந்த மாதிரி செம்ம டேஸ்ட் பாருங்க. இந்த மீனை பாருங்களேன், இதுல நிறைய முள்ளெல்லாம் இருக்கு அந்த கெண்டை மீன்ல. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு ஓரம் நல்லா இணங்கி இந்த மீனை எப்படி இருக்கு முள்ளு இருக்கா செக் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து கெண்டை மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அதைத்தான் நம்ம ஊற்றி டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் இருக்க போகுது. நாட்டு மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நாட்டு கெண்டை மீன் நம்ம ஆற்றுல பிடிச்சது. ஸோ அதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இருக்குது, ஃபாலோ பண்ணாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோ போகிறோம். நண்பர்களே, சாப்பாடு ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட குழம்பு ரெடியாக இருக்குது. அம்மா அவங்களுமா வாவ் எப்படி இருக்குது. அப்படியே தக 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 தகன்னு நின்றுதான். இப்போ அதுல மீன் எத்தனை மீன் இருக்கு அம்மா, நல்ல பெரிய பெரிய மீன் தான் பாரு. வா, எப்படி இருக்குல, சூப்பரா இருக்கா, வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம இதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேமா, அப்படி கொத்தனாப்புல கொண்டையில் வச்சிருவோம். சூப்பரா இருக்கலாம். அப்படியே நல்லா தண்ணி குழம்பு தான், டேஸ்டா இருக்கும். அப்படியே நல்லா ஊற்றி விடுறோம். இன்னும் நிறைய மீன் இருக்கு தலையில. இதுதான் மீனோட தலை. இவ்வளோ மீன் வாங்கி போட்டுக்கலாம். சும்மா அடுத்து மீன் வைக்கலாம். கெண்டை மீன் குழம்பு. இதோட மீனோட முட்டையை பார்த்து, மீனோட முட்டையை பார்த்திக்கலாம். ஸோ இதான் மீனோட முட்டை. இதையும் எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளோதான் நண்பர்களே, நல்லா சுட சுட இருக்கு. நல்லா தாராளமாக தண்ணி குழம்பு தான். ஓகே, அதை மூடிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்கும் குழம்பு எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. எப்படி இருக்கு இந்த மீனை பாருங்களேன், அல்வா துண்டு மாதிரி சூப்பராக இருக்கலாம். சரி, வாய் ரொம்ப ஊற ஆரம்பிக்க நெக்ஸ்ட் சாப்பிடுமா. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 5 வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் சாப்பிட்றேன். வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோ ஒருத்துங்க, ஒருத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்து சூப்பராக இருக்குங்க. அதை பாருங்க, நல்லா தண்ணி குழம்பு தான். ஆனால் டேஸ்ட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி சுவைங்க. ஆற்றுக்கெண்டை தான். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அது. அவ்வளோதான். இந்த வர எப்படி இருக்குதுன்னா, அப்படியே இந்த தேக்கு மரம் மாதிரி வாறு வாரா இருக்கு பார்த்தீங்களா. வாவ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மீனோட முட்டையை சாப்பிடும். மீன் முட்டை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இதை சும்மா சாப்பிடணுமா. சூப்பர், வேற லெவலுங்க. இப்போ நம்ம இந்த மீனை சுவைக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, அப்படியே இந்த நாட்டு மீன்ல தான் கொழுப்பு தாண்டம் ஆகும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பிடாமா. அந்த மாதிரி செம்ம டேஸ்ட் பாருங்க.
இந்த மீனை பாருங்களேன், இதுல நிறைய முள்ளெல்லாம் இருக்கு அந்த கெண்டை மீன்ல. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு ஓரம் நல்லா பிணைஞ்சி இந்த மீனை எப்படி இருக்கு முள்ளு இருக்கா செக் பண்ணிக்கலாம். 2 3 முள்ளு இருக்கு. அதில் தொண்டை வலி குத்தி மீனை அப்படி உள்ள வச்சு விதைச்சிட்டு வயிற்று போயினாலும் மீன் நிறைய இருக்கு. ஸோ படம் அருமையான மீனுங்க, சூப்பர் ஃப்ரெஷ் மீன். நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும் பாருங்க, நம்ம எப்படி உடையுது பாருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். முள்ளு சின்ன சின்ன முள்ளாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக சீலா மீன் திங்கன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாட்டு கெண்டை மீன் சாப்பிட்டாச்சுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சாப்பிட்டு காமிட்டு ஓகே. இதை வர இதில் தேக்கு மரம் மாதிரி இருக்கு, ஆனால் சின்ன சின்ன பொடி உண்டா இருக்கும், பார்த்து தான் அப்படின்னா. அப்புறம் தொண்டையில் புட்டிக்கல இன்னும் ஒரு உள்ளது அவ்வளோதான். நல்லா எண்ணெய்க்கு அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டு வேற லெவல் போகும். ஐயோ, நீங்களும் இந்த மாதிரி கெண்டை மீன்லாம் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த மீன் வந்து உழுவ மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உழுவ மீன் அதுதான் இது. உழுவ மீன் தண்ணியில் எப்படி இருக்கும், இந்த பண்ணா மீன் பார்த்துருக்கீங்களா? பண்ணா மீன் அந்த மாதிரி வெறும் மீனாக தான் இருக்கும், செதை மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. 6 வருஷம் கழிச்சு நம்ம நாட்டு கெண்டை மீன் சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சேர்த்து பண்ணி பாருங்கள், ஓகேவா? சரிங்க, நம்ம கடைசியாக நல்லா சோத்தை பொழைச்சி வச்சுட்டு இந்த மீனை வரும். பண்ணா மீன் மாதிரியே தான் இருக்கும், நாட்டு உழுவ மீன். உழுவ மீன்லாம் இப்போ அழிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன்று வந்துச்சு நம்மகிட்ட பாருங்க, ஃபுல்லாக மீனாக தான் இருக்கும், ஒரு முள் இருக்காது, இந்த முள் மட்டும் தான். ஸோ இதே இல்லை, நம்ம பொன்னா மீன் எப்படி இருக்கும் அதே தான். அப்புறம் அப்படியே மூடி அப்பா அருமையாக இருக்கு, நம்ம செம்ம சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீன் சாப்பிட்டு. ஸோ அதனால் இது ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஏன்னா கெண்டை மீன்லாம் நிறைய வர்றதில்லை, இப்போ இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால் வாங்கி சாப்பிட்டாச்சு பார்த்துடுங்க. ஸோ அவ்வளோதான், நான் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூக்கத்தை போட்டு ஒரு 3 மணிக்கு லைவுக்கு வரேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வம் பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணாத ஃபாலோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் செல்வ பெருமாள். தூத்துக்குடி. டாடா, பை பை, see you.